பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் ஷிவாங்கி. இவர் பிரபல பாடகி ஸ்ரீமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்களின் மகள் என்பது அனைவரின் அறிந்ததே. ஆனால் செல்வாக்கை பயன்படுத்தி அல்ல, திறமையை நிரூபித்து வாய்ப்புகளை பெற்றவர்களில் இவரும் ஒருவர். பாடகியாக அறிமுகமான ஷிவாங்கி குழந்தை போல நகைச்சுவையாகவும் வெளிப்படையாகவும் பேசும் தன்மை காரணமாக அதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்கும் வாய்ப்பையும் பெற்றார். அதன் பின்னர் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையிலும் தனது திறமையை அசத்தலாக நிரூபித்தார். முதல் படத்திலேயே தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டார். தற்போது மேடை நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்று வரும் ஷிவாங்கி சமூக வலைதளங்களிலும் மிகவும் ஆக்டிவாக உள்ளார். அண்மையில் தனது சொந்த உழைப்பில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய மெர்சிடிஸ் பென்ஸ் GLE காரை வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய பேட்டியொன்றில் ஷிவாங்கியின் அம்மாவும் பிரபல பாடகியுமான ஸ்ரீமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்களிடம் ஷிவாங்கியின் திருமணம் குறித்து கேள்விகள் எழுந்தபோது அவர் கூறியது என்ன தெரியுமா? கடந்த 2 வருடங்களாகவே ஷிவாங்கிக்கு வரன் பார்த்து வருவதாகவும், அதே நேரத்தில் ஷிவாங்கியே தனக்கான துணையை தேர்வு செய்ய முழு சுதந்திரமும் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஒரு நபரை காதலுடன் கட்டியணைத்தபடி ஷிவாங்கி வெளியிட்டுள்ள ஒரு ஒற்றை புகைப்படம் இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது. இது குறித்து எந்த விளக்கமும் அளிக்காமல் புகைப்படத்தை மட்டும் வெளியிட்டுள்ளதால் யார் இவர் என்று ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர்.